ஆட்டை அழிக்க புறப்படுகிற பொழுது தேவர்கள் முறையிட அந்த ஆட்டை வீரவாகும் தேவனை அழைத்து பிடித்துக் கொண்டு வருகிறார். அப்பொழுது முருகப்பெருமானத்திலே தேவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டை விட்டால் எங்களை அழித்துவிடும், ஆகையினாலே இதை அடக்கிவிடுங்கள் என்று சொல்ல ஆடாக வந்தவனை வாகனமாக ஆக்கிக் கொண்டார். ஆகையினாலே முருகனுடைய முதல் வாகனம் ஆடு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சூரபன்மன் ஆட்டு தலையோடு வருகிறான். அவன் போருக்கு வருகிற அந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த ஆடாக சூரனை முருகப்பெருமானை எதிர்க்கிறான் என்பதை இப்பொழுது நீங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மாய வடிவங்களை எடுத்தவர், அசுரர்கள் மாயங்களை பெற்றவர்கள். தேவர்களுக்கு மாயங்கள் தெரியும், ஆனால் அவர்கள் நன்மைக்காக பயன்படுத்துவார்கள். இந்த சூரபன்மன் அசுரர்கள் தீமைக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆடாக வந்த சூரபன்மன் தோல்வி முகம் கண்டு திரும்பி போகிறார் என்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு பெரிய ஒரு நிலை அவனுக்கு வருகிறது. அதுதான் கந்தபுராணம் என்ன சொல்றது, எவ்வளவுதான் தீமைகள் செய்தாலும் குற்றங்கள் புரிந்தாலும் முருகப்பெருமானுடைய திரு முன்னால் நின்றால் அவர்கள் தூயவர் ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை ஒரு பாடலிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றார் தூயவராகி மேலை